ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு வக்ர கதி பலன்கள் தான். அதான் பயிற்சி சொல்லுவாங்க, வக்ரம் சொல்லுவாங்க. வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான். ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும், பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த சுழற்சி சுழண்டே இருக்கும்போது சில காலதாமதங்கள். இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், அதில் ஒரு 10 பேர் எடுத்தவுடனே ஓடுறாங்க. அப்போது முதல்ல ஓடினே இருப்பார். அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்னோக்கி போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது 4வது 5வது முன்னாடி வருவாங்க. கடைசியில் ஒருத்தர் ஜெயிச்சிருவார், வெற்றி கோட்டை கலந்துருவார். இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி, இந்த 9 கிரகங்களும் சரி, வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் சுழண்டுன்னு இருக்குது. நாம் உட்பட பூமியும் சுழண்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல். அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னோடிக்கு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகர்தலை குறிக்குது. இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். அதனால தான் இந்த மாதிரி பலன்கள் கொடுக்குறோம். அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலன்களோட இப்போது குரு வக்ரகதியால் பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும். இப்போது ரிஷபராசிலேருந்து குரு பயிற்சி பலன்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த குரு வக்ரகதியில் அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும். மேசராசியில் குரு இருக்குது, அதனுடைய பார்வை பிற ராசிகளான சிம்மம், துலாம், தனுசு, இந்த 3 பார்வையும் படுது. அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பலன்லாம் சொல்ல போகிறோம். இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது பலன்கள் நடக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பலன்கள் பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார், சுக்கிரன் வீட்டில். இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார். நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய், அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்த உடனே, இந்த வக்ரகதி ஆன உடனே விவசாயங்கள் நல்லா வளர்ச்சி அடையும். இந்த நிலச்சரிவுகள், வெள்ளம், அப்புறம் பூமி நடுக்கம், நிலநடுக்கம் சொல்கிறீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமிகாரகன், அந்த மங்களகாரகன் கூட சொல்லலாம், அந்த செவ்வாயை பூமிகாரகன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருடைய ராசியில் அமர்றாரு. அப்போ சுபகிரகங்கள் அமரும்போது இந்த சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் குறையும். இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இயற்கை சீற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையக்கூடியது. குரு வக்ரகதி ஆகும்போது குறையும். அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது. நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும், புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க. அது மூலமாக மக்கள் மேன்மை வருவாங்க. சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் மக்களுக்கு புது புது பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர்கள், அரசாங்கத்தார்கள், மேலதிகாரிகள், இப்படி இருக்கவங்களாம் நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க மூலிமா மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி, நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் சீக்கிரமாக முடிக்கப்படும். அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நியாயமான தீர்ப்பாக இருக்கும். இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில். அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்குறனால ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒரு நினச்சிருப்போம், அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும். அதுதான் அந்த குரு வக்ரகதியில் நடக்கும். அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோட வீடு தான் அந்த தனுசு வீடும். அப்போது குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமார்களை வழிபடலாம், நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், மகான்களுடைய தரிசனம் பெறலாம், ஜீவசமய தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும், தீமை இருக்காது. குரு வக்ரகதியில் போனால் கூட நன்மை தான் செய்வார். அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார். அளவான மழை, அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி, மண் சரிவுலாம் இப்போ இருக்குல்லையே அதெல்லாம் குறைஞ்சி, அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு. இருந்தாப்புல நான் சொன்ன முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு. குரு வக்ரம் பெற்றிருக்கும்போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், பொன் தங்கத்துக்குரிய கிரகம் அந்த குரு தான்.
அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும். இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம 12 ராசிகளுடன் பலன்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரேந்திர பிரசோதியாத். என்னோட ஆத்மாதின மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத். வருகின்ற அக்டோபர் 15/10/2024 முதல் பிப்ரவரி 11/11/2/2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 118 நாட்கள் இது குரு வக்ரகதி காலம். அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த குரு வக்ரகதி குருடைய பலன்கள் என்ன, அதுக்குண்டான இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்டம் கடந்து வரணும் இப்படிலாம் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு. தனகாரகன்னு சொல்லப்படுறான். தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணப்பழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். தங்கம் வந்து விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும். குரு வக்ரகதி வரும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும். அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ தங்கம் விலை குறைஞ்சினாலே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அப்போது சுபகாரியங்கள் நிறைய கூடும். திருமணங்கள், சீமந்த சடங்குகள், இது மாதிரி பிறந்த நாள் விழாக்கள், இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுபகாரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது, ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது. கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். மக்கள் வந்து மட்டன் மகிழ்ச்சி கொள்வாங்க. அரசாங்கங்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். அது சொல்ல வேண்டிய விஷயம். அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையிலே பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்ய போகுது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ 12 ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்மராசிக்காரங்க சொல்ல போகிறேன். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே குரு கஷ்டமான இடத்துல இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க, கேட்டாங்க, கமெண்ட்ஸில் கூட கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். அப்போ ஏற்பட்ட இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான் இந்த குரு வக்ரகதி நல்ல பலன் தான் கொடுக்க போகுது. சந்தோஷம் தானே உங்களுக்கு? அதனால தான் சொல்ல போகிறேன். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு உங்கள் சிம்ம ராசியை இப்போ வக்ரகதி இருக்கும்போது உங்கள் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்போது எப்பவுமே நல்லா ஒன்று கேட்டுங்க, சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் அந்த ராசி பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன் தான் ஏற்படும். குருவுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே விழுது. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த குரு வக்ரகதியில் தான் உங்களுக்கு சுப காரிய முயற்சி பலிதமாகும், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணமாகும். அது இல்லாமல் சுபகாரிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். சோம்பி இருந்தவங்களாம் சுறுசுறுப்பாகிடுவீங்க. எல்லா ஒரு ஏற்றமும் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும். இது போய் பார்க்கலாம், இது போய் செய்யலாம், இதை முடிச்சிடலாம், இப்படி தான் நினைப்பீங்க. இது மாதிரி கொண்ட நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த சிம்மராசிக்காரங்க இனிமேல் கஷ்டப்பட வேணாம். இந்த குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் இருக்க போகுது, நல்லது தான் செய்ய போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி பயணமாக இருக்கும். ஒரு சிறு சிறு பயணங்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் சகோதர உறவுகள் பலப்படும். உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஒரு சொல்ல காப்பாற்றுவீங்க. அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டிருப்பீங்க. இதெல்லாமே நல்லது நடக்கும். மனைவி உறவு, கணவன் உறவுலாம் பலப்படும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த புத்திரருடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும், அமோகமாக இருக்கும். சில புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படிக்கிறது கூட அமைப்பு வரும். எல்லாமே நடந்திருக்கு. அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது.
அந்த புத்திரர்கள் கொஞ்சம் வயதுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க டக்குன்னு மேல் படிக்க வெளிநாட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். டக்குன்னு வரும், டக்குன்னு படிப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. சில பசங்க வீட்டிலேயே உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ நல்ல நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. சரி பரவாயில்ல, நான் படிப்பு எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இப்போ பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் வருது எனக்கு, நான் படிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு நினைப்பீங்க. அப்போது வந்து திருப்பி அவங்கள போய் நீங்கள் பள்ளியிலையோ கல்லூரியிலையோ சேர்க்கும்போது திருப்பி முதலேருந்து விட நல்லா 2 மடங்கு படித்து நல்லா மேன்மை பெற்று வந்து உங்கள் முன்னாடி நல்லா வெற்றி பெற்று காட்டுவாங்க. ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி தான் எல்லாமே நேரங்காலம் தான். அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக நடந்தான் தீரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நிறைய பழக்கங்கள் நல்லா இருக்கும். மக்கள் தொடர்பு உள்ளவங்களாக இருந்தால் அது மூலிமா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. உதவி ஒத்தாசைலாம் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது. அது இல்லாமல் மேலதிகாரிகளுடைய கவனம் உங்கள் மேலே திரும்ப போகுது. பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே இப்போ வந்து சேரப்போகுது உங்களுக்கு. அதனால் இந்த வக்ரகதி பலன் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் வச்சு பார்க்கும்போது ஈஸ்வரன் வழிபாட்டு, சிவனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது. சிவனுக்கு வந்து பெரிய விளக்குகள், நிறைய விளக்குகள் போட்டு அவருக்கு அபிஷேகம் பிரியர், அவர் அபிஷேகம் பண்ணலாம். எப்பயுமே அவருக்கு பால் அபிஷேகம், அது மாதிரி பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் பெரும்பாலும் கரும்புச்சாறு அபிஷேகம் அவருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு அது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணாக்கா சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மூலிமா நல்லது நடக்கும். சிவனுடைய சேர்ந்த சக்தியும் வழிபட்டு வரலாம். சிவன் சக்தி சமேதராக இருக்கக்கூடிய அம்சமாக அவங்களுக்கு அருளுக்கு மேலே வெற்றிக்கு மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் பக்கத்து வீடு எதிர் வீடுக்காரங்களாம் உதவி ஒத்தாசமாக இருக்க போகிறாங்க. அவங்க மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு விழாவை நடத்துனீங்கன்னா அது கூட அவங்க வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த விழாவை பெரிய விழாவாக்கி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் அனைவரோட ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்கிறேன். அனைவரோட ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மேலுக்கு மேலே முயற்சிகள் எல்லாமே பலனளிக்க போகுது. அந்த முயற்சி வந்து வெற்றியை கொடுக்க போகுது. இது நான் வரைக்கும் கொடுக்காமல் இருக்கும், இப்போ வந்து கொடுத்துரும். ஆஹா பரவாயில்லையே, நம்ம செஞ்ச முயற்சிக்கு பலன் கிடைக்குதே அப்படின்னு தான் நினைக்க போகிறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுப்புகள் அதிகமாகும். அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து மேன்மையான அதிகாரிகள் மூலிமா, மேலதிகாரிகள் மூலிமா பரிசு பாராட்டெலாம் கிடைக்க போகுது. அது மாதிரிலாம் சேர்க்க போகிறீங்க. பிரபலங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அது மூலிமா நல்ல பயன்பாடு அடைய போகிறீங்க. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆன்மீக சுற்றுலா நிறைய கிடைக்கும். அது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றுலா மூலிமா போகிறதா நீங்கள் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எல்லோரோடையும் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் நீங்களும் பெற தான் போகிறீங்க. அது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. அதனுடைய இறைசக்தி அனுபவிச்சுட்டு வாங்க. அந்த இறைசக்தி உங்களுக்கு கிடைச்சி எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் வந்து ஆன்மீகவாதிகள், கஷ்டப்படுறவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், ஆண்கள்லேயே முதியோர்கள் இருப்பாங்க. முதியோர்கள் பண்ணினாக்கா ஆண்கள் வயதில் முதியவங்க இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க, படுத்தபடிக்கையாக இருப்பாங்க. இவங்களெலாம் போய் உதவி பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இல்லைனா கூட்டு முயற்சியால் உதவி பண்ணலாம். இல்லைனா சரீர உதவி பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த தான தர்மம் பண்ணும்போது குடை, மழைக்கு வெயிலுக்கு குடை வாங்கி கொடுக்கலாம். காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கணும்னுக்கு அந்த வெயில் மழையில் நனைவாங்க, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் போர்த்திக்கொள்ள போர்வை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே சாப்பாடும் தனி மட்டும் வாங்கி கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஒவ்வொருத்தரும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணுமே தேவைப்படுது இல்லையா? அதனால் இதுக்கு எல்லாமே நீங்கள் உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடியலனா கூட நீங்கள் கூட்டு முயற்சி செய்து எல்லோரோடையும் சேர்ந்து பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்கும். வெற்றியாக முடிய போகுது. இந்த குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் கண்டிப்பாக செய்ய போகுது. இதனால் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு விட்டு போயிடும். ஓரளவுக்கு மனசு ஆறுதலாக இருப்பீங்க. பரவாயில்லையே, நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்குதே அப்படி நினச்சி சந்தோஷம் அடைவீங்க. அதுக்கு வந்து இறை பரிகாரங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறேன். தியானங்கள் செய்யணும், நிறைய தபங்கள் செய்யணும். தூங்குறது குறைச்சிட்டு உழைப்பில் அதிகமாக ஈடுபாடு காட்டணும் நீங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுடைய சூரியன் சிம்மராசியில் பார்த்தனால ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேற்ற முடியும் வாழ்க்கையில். அதனால தான் பண்ணணும். பகல் பொழுது உங்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் பகல் பொழுதில் தான் இருப்பார், சந்திரன் இரவு பொழுதில் இருப்பார். அப்போது பகல் பொழுது ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் பிறந்திருக்கனால நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இரவில் ஓய்வு எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். தினசரி காலையில் எழுந்தோன்னு குளிச்சுட்டு போயிட்டு ஓம் ஆதித்யா நம்ம சொல்லலாம், இல்லை ஓம் சூர்யா போற்றி சொல்லலாம்.
இது மாதிரிலாம் சொல்லலாம். சூரிய நாராயணா அப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இறை நாமங்களை வழிபடணும். அது மாதிரி அந்த சூரியனுடைய பேரை சொல்லி தலைக்கு மேலே கை குவிச்சு நமஸ்காரம் பண்ணி 3 தடவை சுற்றி வரலாம். இது மாதிரிலாம் தினசரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக சிம்மராசிக்கு நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்லக்கூடிய விஷயம் அது எப்படின்றா, நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் பயன் பெறுவீங்க. நம்ம என்ன போகிறது, அவங்கள என்ன பார்க்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது நம்மளே விரும்பி போய் நம்ம உதவி கேட்கலாம். நம்ம இது மாதிரி நான் செய்கிறேன், எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு அதுக்கேற்ற ஊதியம் கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு அதுக்கேற்ற உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். இது மாதிரிலாம் போய் பண்ணலாம். இது மாதிரிலாம் தேடி போய் நீங்கள் உதவி செஞ்சாலோ உங்கள் திறமையை பயன்படுத்தி கொண்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதனால் சிம்மராசிக்காரங்க எந்த வழிக்கும் சோட போனவங்க இல்லை. அவங்க பராக்கிரமசாலி அப்படி சொல்லப்படக்கூடியவங்க. அவங்க எப்பயுமே அடுத்தவங்க உதவி எல்லாமே தனக்கே நின்று வாழக்கூடிய திறமை உள்ளவங்க. தனிப்பிறவி அப்படி சொல்லக்கூடியவங்கள கூட இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க. தைரியமாக நின்று எதிர்த்து நின்று நீங்கள் துணிச்சலாக வாழ்க்கையில் போராடி வர போகிறீங்க. அதனால் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.